வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய கன்னி ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் பதட்டப்படாமல் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டு திட்டமிட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலே உங்களை விட சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள் யாரும் இல்லை. நண்பர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் நல்ல ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு நல்வழிகாட்டி அவர்களும் மேன்மைப்பட வேண்டும் என்கின்ற அற்புதமான எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய ராசியாதிபதி புதன் என்பதனால் எப்பொழுதும் வித்தை என்பது உங்களுக்கு கைவந்த கலையாகும். எனவே எந்த செயலையும் உங்களால் எளிதாக செய்து முடிக்க முடியும். அற்புதமாக கச்சிதமாக அவற்றை வெற்றிகரமாக முடிப்பதிலே மிக சிறந்த மேன்மை பெற்றவர்கள் நீங்கள். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை 3 விதமான கண்ணோட்டத்தில் பலாபலன்களை காணவிருக்கின்றோம். முதலாவதாக கோள்களின் சஞ்சார ரீதியாக எத்தகைய பலாபலன்கள் ஏற்படுகிறது, அதன் பிறகு துறை ரீதியான பலன்கள், இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களிலே எவ்வாறு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மற்றும் இந்த மாதத்திலே இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை, அத்தகைய தினங்களில் நீங்கள் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்துக்கூற இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பார்க்கின்ற பட்சத்தில் பிப்ரவரி மாதத்துக்குரிய அனைத்து பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக கோள்களின் சஞ்சார ரீதியிலே ஆண்டுகோள்கள். ஆண்டுகோளிலே ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி. கன்னி ராசிக்கு யோகாதிபதி என்று பார்க்கின்ற பொழுது யோகாதிபதிகள் என்றால் 2 பேர். ஒருவர் சனீஸ்வரர், அடுத்தவர் சுக்கிர பகவான். 5ஆம் இடத்துக்குரிய பஞ்சமஸ்தானத்துக்கு அதிபதியான சனீஸ்வரரும் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் ஒரு கேந்திரத்தில் இருந்தாலும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். மேலும் சுக்கிரனுடைய சேர்க்கை பெறுகின்ற சனீஸ்வர பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் தான் இந்த மாதம் முழுவதும் பயணம் செய்கின்றார். சேர்க்கை பெறுகின்ற கிரகத்தோடைய நட்சத்திரத்திலே பயணம் செய்வது எந்த நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். உங்களை பொறுத்தவரை யோகாதிபதிகள் இருவரும் சேர்க்கை பெற்று 4 கேந்திரத்தில் இருந்து அவர்களுடைய பார்வை 10ஆம் இடம் என்கின்ற தொழில்ஸ்தானத்தை பார்வை செய்வதனால் சனீஸ்வரரால் இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான யோகத்தை எல்லாம் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகின்றார். அதே சமயத்தில் அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது குருவுடைய வீடு. நவக்கோள்களிலே முழு சுபரான குருவுடைய வீட்டிலும் 3/4 சுபரான சுக்கிரனுடைய சேர்க்கையும் அவருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை அற்புதமான ராஜயோக பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார். தனவரவு தாராளமாக இருக்கும். கச்சிதமாக சிக்கனமாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்வீர்கள். பணவரவை நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய ஒரு யோகத்தை பெறுவீர்கள். சனீஸ்வரருடைய பார்வை என்று எடுத்துக்கொண்டால் 3, 7, 10. சனியாகப்பட்டவர் யோகாதிபதி. பொதுவாக சனி பார்வை நன்மை இல்லை என்றாலும் கன்னி ராசியை பொறுத்தவரை சனி பார்வை நன்மையை கொடுக்கும். 3ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 6ஆம் இடம் ருண ரோகஸ்தானம் சத்ருஸ்தானத்தை பார்வை செய்கின்றார். ஆனால் அது அவருடைய சொந்த வீடான கும்பம். தன்னுடைய சொந்த வீட்டை பார்வை செய்கின்ற சனீஸ்வர பகவான் அந்த இடத்தை பல செய்வார். நோயில்லாத நிலை, நல்ல உடல்நலை, ஆரோக்கியம் இவையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். மேலும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்கின்றார். பஞ்சமாதிபதி ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்தாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம். கோச்சார ரீதியாக பார்வை செய்கின்ற சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தை மேன்மைப்படுத்துவார். ஆகையால் உங்களுடைய தொழிலிலே, வியாபாரம், உத்தியோகத்திலே எல்லாம் நல்ல விதமான யோகத்தையும் ஏற்றத்தையும் லாபத்தையும் திருப்திகரமான செயலாகவே உங்களுக்கு இந்த மாதம் அமையும். சனீஸ்வருடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்வை செய்கின்றார். ஆகையால் பார்வை செய்கின்ற சனியால் சிறு அளவு மனதளவிலே குழப்பங்கள் இருக்கும். எதற்கெடுத்தாலும் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். இவையெல்லாம் தவிர்த்தாலே இந்த மாதமாகப்பட்டது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமையும். இனி ராகு கேது. சர்ப்ப கிரகங்களான ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள். ராகுவாகப்பட்டவர்
11ஆம் இடத்தில் மிக பலமாக இருக்கின்றார். குருவால் பார்வை பெறுகின்றார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். எனவே உங்களுடைய செயலுக்கான சரியான லாபம் திருப்திகரமான வகையிலே ராகுவால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ராகுவை மேலும் பலப்படுத்த துர்க்கை வணங்கி வந்தால் லாபம் பன்மடங்கு பெருகக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தாலே உங்களுடைய வியாபாரத்திலே மிகப்பெரிய யோகத்தை பெறுவீர்கள். ராகு இவ்வாறு பலமாக இருக்கின்ற பட்சத்தில் 5ஆம் இடத்தில் ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேது பகவான். 5ஆம் இடம் என்பது தான் பூர்வ புண்ணியஸ்தானம். எனவே ஞானக்காரகன் 5ஆம் இடத்தில் அமர்வது மிகுந்த ஞானத்தை கொடுக்கும். இறை வழிபாட்டின் மூலம் எப்பொழுதும் மனதிலே இறைவனை வழிபட்டு கொண்டே இருப்பீர்கள், நினைத்து கொண்டே இருப்பீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பெறக்கூடிய ஒரு யோகத்தை தான் கேது பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடர சதுர்த்தி அன்று கணபதியை வணங்கி வருவது மூலம் கேதுவால் உங்களுக்கான யோகம் மேலும் பெருகும். இவை செய்து வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டுக்கோள்களிலே இறுதியாக குரு பகவான் ஒரு ராசியிலே ஒரு வருடம் இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடம் என்பது கோச்சார ரீதியாக குருவுக்கு உகந்த இடம் இல்லை என்றாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள். குருவுக்கான பார்வை என்று பார்த்தால் குருவுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் கொண்டவர். அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை மீனத்தை பார்க்கிறார். மீனம் குருவோடைய வீடு. குரு தன் சொந்த வீட்டை பார்க்கின்றார். நான் முன்னதே கூறியவாறு எந்த ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது சிறப்பு. 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற குரு கணவன் மனைவி உருவாகப்பட்டதை சிறப்பான ஒரு மேன்மையும் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவக்கூடிய அமைப்பிலே ஏற்படுத்தி கொடுப்பார். கூட்டுத்துறையிலே ஏற்றத்தை கொடுப்பார். ஆகையால் 5ஆம் பார்வையாக பார்வை செய்கின்ற 7ஆம் இடம் மிக சிறப்பு பெறுகின்றது. அடுத்ததாக குருவுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கின்றார். முழு சுபரான குருவாகப்பட்டவர் 9ஆம் இடத்தை பார்வை செய்வது சிறப்பு. 9லே குரு அமர்ந்தாலோ அல்லது 9ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ அது மிகப்பெரிய யோகம். எனவே 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற குரு அந்த இடத்தை மிக சிறப்பு பெறுகின்றார். எனவே உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இறுதியாக குருவுடைய 9ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை அங்கு அமர்ந்திருக்கின்ற ராகுவையும் பார்க்கிறார். தான் உச்சம் பெறுகின்ற வீடான கடகத்தை பார்க்கிறார். தான் ஆட்சி பெறுகின்ற வீடையும் பார்ப்பவர், தான் உச்சம் பெறுகின்ற வீடையும் பார்க்கிறார். இது ஒரு வகையில் மிக அற்புத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். லாபத்தை பார்ப்பதனால் லாபத்தை மிகுதியாக கொடுப்பார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு குருவால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதமும் அமைகிறது. ஆண்டுக்கோள்களை பார்த்து நாம் இனி மாதக்கோள்கள். மாதக்கோளிலே உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்கின்ற பஞ்சமஸ்தானத்தில் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் என்றாலும் 5ஆம் இடத்தில் புதன் அமர்வது சிறப்பல்ல. இவையெல்லாம் சிறிது நாட்களில் தான். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் பகவான் 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியார். 6இல் புதன் அமர்வது வெற்றி, சுபம், பதவி ஏறுதல் போன்றவையெல்லாம் ஏற்படும். சுபிட்சமான நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வீட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் பல்வேறு விதமான யோகத்தை பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வரை கொடுப்பவர். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பெயர்ச்சியாவார். மீனத்தில் அவர் நீச்சம் என்றாலும் அந்த வீட்டுக்குரிய குருவுடைய பார்வை பெறுவதனால், நீச்ச பங்கராஜ் யோகம் என்ற யோகத்தை பெறுவதனால் எல்லாவற்றிலும் புதனால் உங்களுக்கு இந்த மாதம் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையே பெறுகின்றது. புதன் ராசியாதிபதி என்பதனால் எல்லா விதத்திலும் நன்மையே உங்களுக்கு செய்ய வைப்பார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். சுக்கிர பகவானை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் பஞ்சமாதிபதி என்கின்ற சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுகிறார். பாக்கியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் சேர்க்கை பெற்றாலே அவை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் மற்றும் சனியாக சேர்க்கை மிக யோகத்தை கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி என்பதனால், அவரே தனாதிபதி என்பதனால் தனத்தை மிகுதியாக கொடுப்பார், திருப்திகரமாக கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். தனம் இருந்தாலே மனதிலே மகிழ்ச்சி இருக்கும். இவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக சுக்கிரனால் உங்களுக்கு யோகம் ஏற்படும். மேலும் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சூரிய பகவான். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரியவர். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருப்பார். 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தை பார்ப்பார். லாபம் இருந்தாலும் விரையும் கொஞ்சம் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிக்கன் நீங்கள் எவ்வளவுதான் கடைபிடித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு கொடுக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியன் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். 12ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6இல் வருவது விபரீத ராஜயோகம். மேலும் 6ஆம் இடத்தில் அமர்கின்ற சூரியன் 12ஆம் இடம் என்ற தன்னுடைய சொந்த வீடை சிம்மத்தை பார்வை செய்வது. பொதுவாக சூரியன் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் அமர்ந்தாலே வெற்றியை கொடுப்பார்.
இங்கு 6ஆம் இடத்தில் பலமாக அமர்ந்து அவர் தங்கள் சொந்த வீட்டை பார்வை செய்தால் அரசாங்க வகையிலே மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கிடைக்கும். அரசு அதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எந்த செயல் செய்தாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தலைமை பண்பு உங்களுக்கு மிகுதியாக அதிகமாகவே ஏற்படும். இறுதியாக செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானப்பட்டவர் உங்களுடைய ராசியாதிபதியான புதனுக்கு ஜென்ம பகை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்து கோபத்தை கொடுத்து வந்தவர் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அது அவருடைய சொந்த வீடான ஆட்சி மீனத்திலிருந்து மேஷத்திற்கு. செவ்வாய் 8இல் அமர்வதனால் எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மை செய்வாரா தீமை செய்வாரா என்றால் வாகனம் ஓட்டும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நெருப்பு சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கையாளுகின்ற பொழுது சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் உங்களுக்கு பெரிய அளவிலே கெடுபலனும் செய்ய மாட்டார். ஆட்சியாக இருக்கின்ற கிரகம். இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாகவே நீங்கள் இருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும் போது அலைபேசி எண்ணிலே பேசிக்கொண்டு ஓட்டுவதோ நல்லதல்ல. சற்று ஓரமாக நிறுத்தி பேசிவிட்ட பிறகு வாகனங்களை ஓட்டுங்கள். எச்சரிக்கை இருந்தாலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மை இருக்கும். கோச்சாரம் என்பது ஒரு எச்சரிக்கை மணி போன்று. இவையெல்லாம் உங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை தான் தெரிவிக்கும். அவற்றில் நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலே எல்லா விதமான பலன்களையும் நான் அனுபவிக்க முடியும். தீய பலன் இருந்தால் தவிர்க்கவும் முடியும். இறை வழிபாட்டு மூலியமாக செவ்வாயை பலப்படுத்துவதற்கு, செவ்வாய் தீமையாக இல்லாமல் செய்வதற்கு நீங்கள் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தாலே செவ்வாய்க்கிழமை என்று ஆஞ்சநேயருடைய திரு ஆலயங்கள் சென்றோ பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயை வணங்கிவிட்டு வந்து வெத்தலை மாலை சாற்றிவிட்டு வந்தாலே உங்களுக்கு செவ்வாயால் பெரிய அளவில் கெடுபலங்கள் ஏற்படாது. ஆஞ்சநேயை வழங்கக்கூடிய உகுந்த தினம் எது என்றால் செவ்வாய்க்கிழமை. எனவே அவை நீங்கள் செய்து வந்தாலே நன்மையை கொடுக்கும். இதுவரை நாம் கோள்களின் சஞ்சார ரீதியான பலன்களை பார்த்தோம். இனி நாம் துறை ரீதியான பலன்கள் எவ்வாறு இருக்கு என்பதை காணலாம். முதலில் வியாபாரி என்பவர்கள். அன்புள்ள வியாபாரி அன்பர்களே, 10ஆம் இடம் என்கின்ற தொழில்ஸ்தானத்தை பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் பார்வை செய்வதனால் வியாபாரத்தில் மேன்மையும் யோகமும் வெற்றியும் கிடைக்கும். பஞ்சமாதிபதி என்கிற சனீஸ்வர பகவான் பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்திலும் சேர்க்கையும் பெறுவதனால் எல்லாவற்றிலும் உங்களுடைய வியாபாரத்தில் மேன்மை கிடைக்கும். புதிய நுட்பங்களை கையாண்டு அவற்றில் மேன்மை பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இவற்றை பார்க்கின்ற பொழுது இந்த மாதத்தை பொறுத்தவரை வியாபாரத்தில் சுபிட்சமாக ஏற்றமாகவே இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அவற்றிலும் நன்மை கிடைக்கும். ஊழியர்கள் உங்களுக்கு நல்ல விதமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நீங்கள் செய்யாமலே நல்ல விதமான வெற்றிகள் கிடைக்கும். செய்தால் மேலும் மேலும் வெற்றிகள் கிடைக்கும். இவையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது. இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி சுக்கிரன் பார்வை செய்வதால் உங்களோட உழைப்புக்கேற்ற நன்மையும் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள், அனுசரணையாக இருப்பார்கள். எந்த விதமான பிரச்சனைகளை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. மேலும் சக ஊழியர்கள் உங்களிடம் நட்புடன் இருப்பார்கள். கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நன்மையும் சோகமும் கொடுக்கக்கூடிய மாதமாகவே பிப்ரவரி மாதம் இருக்கிறது. இனி நம்ம ஐடி துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வது இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வாயும் பார்வை செய்கின்றார். செவ்வாய் உங்களுக்கு பகை கிரகம் என்றாலும் வீரியத்தை கொடுக்கக்கூடியவர். அவரே தான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்குரியவர். 3ஆம் இடம் என்றால் வீரியஸ்தானம், தைரியம், முயற்சி, வெற்றி. அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அவர் ராகுவை பார்வை செய்தார். ராகுவால் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். மிகப்பெரிய வெற்றியை உங்களுடைய துறையிலே பெறக்கூடிய மாதமே இந்த பிப்ரவரி மாதம். இருந்தாலும் கோபத்தையும் கொடுப்பார். ஏனென்றால் செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தான். எனவே வாக்கிலே கவன சிதறல் இல்லாமல் கவனமாக சற்று எச்சரிக்கையாக பேச்சு கொடுத்தாலே, யாரும் தேவையில்லாத பேச்சுகள் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தாலே இந்த மாதம் பொறுத்தவரை ஐடி துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரும். அவையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடுவதே நல்லது. இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கலாம். 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் மிக பலமாக சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவி உருவாகப்பட்டது சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் என்றாலும் செவ்வாயுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிகின்றது. கோபத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகை கிரகம் உங்களுக்கு. ஆகையால் கோபத்தை சற்று கட்டுப்படுத்த வேண்டும். கவன சிதறல் இல்லாமல் வார்த்தையில் கையாள்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி அப்படியே தொடரும். இவை நீங்கள் செய்து வந்தாலே போதும். நீங்கள் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் அவற்றிலெல்லாம் 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற சனியும் சுக்கிரனும் மேன்மையைத்தான் உங்களுக்கு கொடுப்பார்கள்.
5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியனால் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுடைய குழந்தைகளால் சிறிது மனக்கசப்புகள், மன சஞ்சலங்கள் வரும். தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்கிறதே, அவர்கள் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற குழப்பம் வரும். கவலைப்பட வேண்டாம். 5ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதால் புத்திரர்கள் ஞானத்தை இயற்கையாக பெற்று மிக சிறந்த மதிப்பெண்கள் இந்த மாதம் உங்களுக்கு பெறக்கூடிய அமைப்பிலே நன்மையும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற குரு மிக அற்புதமாக 3ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய, அந்த நற்செய்தியை கொடுக்கக்கூடிய யோகமான நிலையாகவே இந்த மாதம் அவர் அமைகின்றார். மேலும் புத்திர ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் பாக்கியாதிபதியோடு சேர்க்கை பெற்றுவார். அதற்கான நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கின்றது. நீங்கள் தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தால் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்கின்ற சனீஸ்வரரும் சுக்கிரனும் அவற்றிலே உங்களுக்கு மேன்மையும் வெற்றியும் தான் தருவார்கள். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ செல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய யோகமான மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, குருபலம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரனே உங்களுக்கு யோகாதிபதி. இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் 5க்குரிய சனீஸ்வரோடு சேர்க்கை பெறுவதனால் அதற்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக அப்படியே தொடரலாம். அவற்றிலே வெற்றி கிடைக்கக்கூடிய, திருமணத்துக்கான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய மாதமாகவே இந்த பிப்ரவரி மாதம் இருக்கின்றது. வெறும் நட்சத்திர பொருத்த மட்டும் பார்க்காமல் உங்களுடைய ஜனன ஜாதகம், மணமகனுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு பொருத்தம் வருகிறது, பொருந்துகிறது, உங்களுடைய தசாபுத்தி அந்தரங்களும் அவருடைய தசாபுத்தி அந்தரங்களும் பகையோடைய தசைகளாக வருகின்றதா என்பதை அறிந்தே அதற்கான ஒரு முடிவுக்கு வருவதே நல்லது. மற்றபடி நீங்கள் வியாபாரம், தொழில் மற்றும் உத்தியோகம் பார்ப்பதால் அந்த மிக சிறந்த யோகத்தை பெறக்கூடிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, கல்விக்காரகனையே ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் புதன் மிக பலமாக இருப்பதனால் கல்வியிலே மேன்மை கிடைக்கும். மிக விரைவிலே தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கல்வியிலே நாட்டமும் அவற்றில் முயற்சியும் அவற்றிலே முனைப்பும் நீங்கள் காட்டுவீர்கள். மிகப்பெரிய நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய அஸ்திவாரத்தை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய கல்வியிலே நீங்கள் போடுவீர்கள். உங்களுடைய பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் உங்களுக்கு நல்வழிகள் காட்டுவார்கள். அவற்றினால் உங்களுக்கு மிக சிறந்த மகிழ்ச்சியும் நல்ல விதமாக படிக்க வேண்டும் ஒரு எண்ணத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எனவே கல்வியிலே உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய மாதமே இந்த பிப்ரவரி மாதம். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் நாட்டம் கொண்டவர்கள் ஈடுபடுவார்கள். உங்களை பொறுத்தவரை கலைக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிரன் யோகாதிபதி இந்த மாதம் பொறுத்தவரை அவர் மிக சிறப்பாக இருப்பதனால் உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் இந்த மாதம் கிடைக்கும். வாய்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். முயற்சியை தளரவிடாமல் தொடருங்கள். இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமே. இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது, மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு சூரியன் சரியான நிலையில் இல்லை என்றாலும் பிற்பகுதியிலே 6ஆம் இடத்துக்கு வருகிறார். 6இல் அமர்ந்தாலே அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பார். எனவே அரசியலிலே உங்களுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் பிற்பகுதியிலே உங்களுக்கு கிடைக்கும். முற்பகுதியிலே அவர் சிறு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரியனை வழிபட்டுவார்கள். குறிப்பாக காலை 11 to 12 வரை ஒரு ஓரையிலே சூரிய பகவானும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது உங்களுக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கும். தொடராமல் அதை நீங்கள் செய்து வாருங்கள், வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை நாம் பார்த்தது கன்னிராசி அன்பர்களுக்கான கோள்கள் ரீதியான பலன்கள், துறை ரீதியான பலன்கள். இனி நாம் சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம் என்றால் என்ன? சந்திரன் 8இல் அமர்வதை சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்தில் அமர்கின்ற எந்த ஒரு கிரகமும் மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலம் இருக்கும். இங்கு மனோகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற சந்திர பகவானை 8ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது மனதளவில் குழப்பங்கள், சஞ்சலங்கள், எவை செய்யலாம் எவை செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு மனோரீதியான தடுமாற்றத்தை கொடுப்பார். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய ஒப்பந்தங்கள், முயற்சிகள் செய்வது தவிர்ப்பது நல்லது. வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல், மனை வாங்குதல் போன்றவற்றை அத்தகைய நாட்களில் தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் எவை என்றால் 10/2/2019 இரவு 7:30 மணி முதல் 13/2/2019 காலை 4:30 மணி வரை சந்திராஷ்டம நாட்கள். அத்தகைய நாட்களிலே இத்தகைய முயற்சிகளை நீங்கள் தவிர்ப்பது சால சிறந்தது. இந்த மாதத்தை பொறுத்தவரை இறை வழிபாட்டுக்குரிய தினங்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது, அவைகளை நீங்கள் தொடர்ந்து அந்த நாட்களிலே நீங்கள் இறைவனை வழிபட்டு வந்தாலே எல்லா விதமான யோகங்களும் நீங்கள் பெறுவீர்கள்.
பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். பிரதோஷ தினங்களிலே சனி மகா பிரதோஷமே மிக சிறந்தது. அத்தகைய தினங்களிலே நீங்கள் இறைவனை வழிபட்டு சிவனை வழிபட்டு வந்தாலே பல்வேறு விதமான யோகங்களையும் மிகப்பெரிய புண்ணியங்களும் பெறுவீர்கள். சனி மகா பிரதோஷத்தன்று நீங்கள் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் வழிபட்டு வாருங்கள். சிவனுக்கும் நந்திக்கும் வில்வ அர்ச்சனை செய்யுங்கள். அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயருக்கு ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ரத சப்தமி, சூரியனுக்கு உகந்த நாள். ஆண்டில் ஒரு முறை வருகின்ற நாள் ரத சப்தமி. அந்த நாட்களிலே சிவாலயம் சென்று நவகிரகங்களிலே சூரியனுக்கு கோதுமை சாத்துவது, மேலும் அவருக்கு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தினமாகும். ரத சப்தமி அன்று நீங்கள் தவறாமல் சூரியனை வழிபட்டு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கார்த்திகை தினம், முருகனுக்கு உகந்த தினம். செவ்வாய் 8இல் அமர்ந்திருக்கின்றார். ஆட்சியாக இருந்தாலும் பகை கிரகம் அல்லவா. எனவே அன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கிவிட்டு வந்தாலே செவ்வாயால் எந்த விதமான கெடுபலங்களும் உங்களுக்கு ஏற்படாது. பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மாசி மகம் மற்றும் பௌர்ணமி தினம். மாசி மகம் வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற நாள். எனவே அந்த நாளிலே கேது பகவானை வணங்கிவிட்டு வருவதும் கணபதியை வணங்குவதும் மாசி மகம் உகுந்த நாள், மிக சிறந்த நாள், யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். வருடத்துக்கு ஒரு முறை வருகின்ற அந்த நாளிலே மிக சிறந்த யோகத்தை பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற வேண்டுமில்லை. சிவபெருமானை வணங்கிவிட்டு வருவதும் கேது பகவானை வணங்கிவிட்டு வருவதும் மிக யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். அன்றைய தினமே பௌர்ணமி என்பதனால் சிவபெருமானை வணங்கிவிட்டாலே சந்திரன் மிக அருள் புரிவார். உங்களுக்கு லாபாதிபதி அல்லவா. எனவே சிவபெருமானை வணங்கிவிட்டு வருவதனால் இருந்தால் கிரிவலம் சென்று விட்டு வருங்கள். கிரிவலம் செல்ல முடியாமல் வெளியூரில் இருப்பவர்கள் அருகில் இருக்கின்ற சிவாலயம் சென்று விட்டு வந்தாலே யோகத்தை பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, கணபதிக்கு உகந்த நாள். சூரிய அஸ்தமனத்தன்று 6 மணி முதல் 7 மணி வரை நடைபெறுகின்ற அபிஷேகத்திலே கலந்து கொண்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் எந்த விதமான சங்கடமும் அகன்று நன்மை உங்களுக்கு ஏற்படும். அதுதான் சங்கட அற சதுர்த்தி. இந்த இறை வழிபாட்டு தலங்களிலே நீங்கள் இறைவனை வழிபட்டு வந்தாலே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற மாசி மகம் ரத சப்தமி என்பதனால் இவையெல்லாம் நீங்கள் செய்துவிட்டு வரும்படி தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நாம் பார்த்தது கன்னி ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்றால் என்ன? கோ என்றால் கிரகம், சாரம் என்றால் அசைதல். கோச்சாரம் என்பது ஒரு எச்சரிக்கை மணி போன்றது. உங்களுக்கான எச்சரிக்கை. இந்த மாதம் கோள்கள் வான மண்டலத்தில் எங்கெங்கு இருக்கிறார்கள், அதன் மூலம் உங்களுக்கு எவ்வாறு பலாபலங்கள் ஏற்படும் என்பது. கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்துமா என்றால் பொருந்தாது. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கோபுரத்திலும் இருப்பார்கள், கூரை வீட்டிலும் இருப்பார்கள். கூரை வீட்டில் இருப்பவர்கள் திடீர் என்ற யோகம் பெற்று கோபுரத்துக்கும் போவார்கள். இவையெல்லாம் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. அவரவருடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையிலே லக்னம் என்பது வரும். லக்னம் என்பது வாழ்க்கையின் மையப்புள்ளி. அவற்றின் அடிப்படையிலே தான் யார் எல்லாம் யோகாதிபதிகள், யார் எல்லாம் அவயோகாதிபதிகள், தசாபுத்தி அந்தர்களாகப்பட்டது யோகாதிபதியில் தசைகளா அல்லது அவயோகாதிபதிகளோ தசாபுத்திகளா, இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகம் தான் தெரியப்படுத்தும். இதை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே, லக்னத்தின் அடிப்படையிலே தற்பொழுது எத்தகைய தசாபுத்தி அந்தர்கள் நடக்கிறது, யோகத்தின் அடிப்படையில் இருக்கின்றதா அல்லது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன என்பதை எடுத்துரைப்பேன். என்னை தொடர்பு கொண்ட விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலை என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் என்னை ஃபாலோ செய்ய விரும்பினால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் கன்னி ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எல்லா விதமான ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.